போகி பண்டிகை அன்று காப்பு கட்டும் முறை மற்றும் நல்ல நேரம். இந்த பூஜையை மறக்காமல் செய்ய வேண்டும். தைப்பொங்கல் பண்டிகையின் முதல் நாளான போகி பண்டிகை நாளில் மூலிகை செடிகளை வைத்து காப்பு கட்டுவார்கள். போகி பண்டிகையை கொண்டாடுவதால் இன்பம் மற்றும் போகம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்திர பகவான் மட்டுமல்லாது சுக்கிர பகவானுக்கும் போகத்திற்கு அதிபதியாக விளங்குகிறார். சுகபோக வாழ்க்கை பெறுவதற்கு சுக்கிர பகவானின் அருள் நமக்கு தேவை. சுக்கிரன் பார்வை வலுவாக இருக்கும் பொழுது ஒருவர் பணக்காராக முடியும் என்று நம்பப்படுகிறது. இதனால்தான் போகி பண்டிகையை முதன்மையானதாக கருதுகின்றனர். மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பொங்கலுக்கு முந்தைய நாளான போகி பண்டிகையிலிருந்துதான் இத்திருவிழா தொடங்குகிறது. போகி பண்டிகையை எதற்காக கொண்டாடுகிறோம் என்று கேட்டால், பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று குறிப்பிடுவோம். அதாவது வீட்டிலுள்ள பழைய பொருட்களை தீயிலிட்டு எரித்து புதியவற்றை கொண்டு இனி வரும் நாட்களை நல்லபடியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள். உண்மையில் போகி பண்டிகை என்றால் நமது மனதில் உள்ள கெட்ட எண்ணங்கள், அழுக்கு, தீய குணங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக நீக்கி புதிய நல்ல எண்ணங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. இதை உணர்த்தும் வகையில்தான் வீடுகளில் உள்ள பழைய பொருட்களை எரித்து வருகிறோம். தீய எண்ணங்களை எரிப்பதற்கு இது சமம் என்று நம்பப்படுகிறது. போகியை கொண்டாடுவதற்கு முக்கிய காரணம் இந்திர பகவான் தான். தேவர்களின் அரசன் மற்றும் மழையின் கடவுளான இந்திர பகவானுக்காகத்தான் பாரம்பரியமாக போகி பண்டிகையை கொண்டாடி வருகிறோம். நம் முன்னோர்கள் போகி பண்டிகை நாளில் ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் கூரைகளிலும் பூளப்பூ, வேப்பிலை, ஆவாரம்பூ, தும்பை, பிரண்டை, மாவிலை தோரணம் வைத்து காப்பு கட்டுவார்கள். காலப்போக்கில் பிரண்டை, தும்பை போன்ற மூலிகைகளை விட்டு தற்போது ஆவாரம்பூ, பூளப்பூ, வேப்பிலை வைத்து கட்டுகின்றனர். காப்பு கட்ட நல்ல நேரமாக காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையிலும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை உள்ளது. முடிந்த அளவிற்கு பகல் நேரங்களில் காப்பு கட்டுவது என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கும். காப்பு கட்டுதல் முன்பாக ஒரு சிறிய பாத்திரத்தில் சுத்தமான நீரை பிடித்து அதில் மஞ்சள் தூளை போட்டு கரைத்து கொள்ளுங்கள். இந்த மஞ்சள் தண்ணீரை நிலைவாசலில் தெளிக்க வேண்டும். பிறகு வீட்டு வாசலில் தெளிக்க வேண்டும். அதற்கு பிறகு இந்த காப்பு மூலிகையை கையில் வைத்து கொண்டு சூரிய பகவானை பார்த்து, இனிமேல் வரக்கூடிய காலங்களில் எங்களுக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு நிலைவாசலில் இந்த காப்பை கட்ட வேண்டும். போகி அன்று வழிபாடு செய்வது முக்கியம். வீட்டை காக்கக்கூடிய தெய்வத்தை அழைக்கும் நாளாகும். நமக்கு இஷ்டமான தெய்வம் அல்லது குலதெய்வத்திற்கு போகி அன்று மாலை நேரத்தில் படையல் வைக்க வேண்டும். ஒரு இலையில் பச்சரிசியில் பொங்கிய சாதம், மொச்சைக்கொட்டை, மஞ்சள் பூசணி, வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு போன்றவற்றை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டை மாலை 6 மணிக்கு மேல் செய்ய வேண்டும். போகி அன்று நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டியவை: போகி நாளில் நாம் வீட்டில் அழகாக சுத்தமாக வைத்திருப்பது அவசியம். சமையலறையில் அரிசி மாவினால் கோலம் போட்டு அலங்கரித்து அரிசி, பருப்பு, புளி, மிளகாய், சர்க்கரை ஆகியவைகளை சிறு கிண்ணங்களில் போட்டு வைத்துவிட்டு சிறிய விளக்கேற்றி வைக்க வேண்டும். அது அணையாத விளக்காக இருந்தால் கூடுதல் சிறப்பு. போகி பண்டிகை அன்று மறந்தும் கூட இந்த நாளில் வீட்டை அசுத்தமாக வைத்திருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கும் நெய், தயிர், உப்பு போன்ற பொருட்களை கடனாக கொடுக்கக்கூடாது. அன்னை மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். இதன் மூலம் நம்மிடம் இருக்கும் செல்வம் நம்மை விட்டு வேறு இடத்திற்கு சென்று விடும் என்பதால்தான் போகி நாளில் சில பொருட்களை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு தானமாக கடனாகவோ தரவே கூடாது என்று சொல்லி வைத்துள்ளனர்.